இத பாருங்கண்ணா, இன்னைக்கு சூரிய கிரகணம் 2:30 மணி தான் முடியுது. அதுக்கப்புறம் தான் குளிச்சு சாப்பிட முடியும். அதனால இன்னைக்கு சினிமாவுக்கு வேண்டாம். என்னடி பேசுற? சூரிய கிரகணமாவது சந்திர கிரகணமாவது வா சாப்பிட்டு கலந்து. ஐயோ அசடு மாதிரி பேசாதே. கிரகணம் போது சாப்பிட்டா பாவம் தீட்டு பீட. என்ன சொல்ற? ஐயோ உங்களை சொல்ல. அது மட்டும் இல்லாம அப்பா வேற பயங்கரமா திட்டுவார். நீ என்ன கல்யாணம் பண்ணி எங்க அப்பனை கல்யாணம் பண்ணியா? எப்ப பாரு அப்பா திட்டுவார். அப்படி ஒரு சந்தேகமா உங்களுக்கு? நான் சொல்றதை கேள்வி. எங்க அப்பா கிட்ட போய் சாமி பணம்னா சரின்னு விட்டுருவாரு. லட்சுமி என்னப்பா? இன்னைக்கு 2:30 மணிக்கு சூரிய கிரகணம் விடுறது. ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை சேவிக்கணும். சார் யாரு? என்ன தெரியலையா? குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆனா ஆள் தான் அடையாளம் தெரியல. 30 வருஷம் முன்னாடி உன்னோட பொண்டாட்டி என்ன இசபெல்லா ஆஸ்பத்திரியில பெத்தா. காலையில ஆபீஸ் போகும்போது கூட உனக்கு டாடா காட்டு கிளம்பின பெத்த அப்பங்கிட்டே டெய்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? ஓ ராமானுஜமா? ஆமா. வர எனக்கு கண்ணே சரியா தெரியலடா. பாரு, காலையில இருந்து இந்த ஹிந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்க. இன்னும் பக்கமே முடியல. ஹிந்து பேப்பரா? இது தினமலர்ப்பா. தினமலர்? ஆமா. அதான பார்த்தேன். எழுத்தெல்லாம் மாறி மாறி இருக்கேன்னு பார்த்தேன். இது தமிழ்ல இருக்கு, அது இங்கிலீஷ்ல இருக்கும். அப்பா உனக்கு நான் எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் மேல உன்னோட கண்ணாடியை வைக்காதேன்னு. ஏண்டா? அது என்ன கண்ணாடியா? அது லென்ஸ். நேற்றுக்கு மொட்டை மாடியில நியூஸ் பேப்பர் மேல உன்னோட கண்ணாடியை வச்சுட்டு போயிட்டேன். சூரிய ஒளி பட்டு ஹெட்லைன்ஸ் எல்லாம் கருகி போச்சு. என்ன என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு மத்தியானமே ஆத்துல வந்து நிக்கிற? ஆபீஸ்க்கு மட்டமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. லக்ஷ்மி ஆயிஷ்னு ஒரு சினிமாவுக்கு போலாம் நூன் ஷோ அப்படின்னு பர்மிஷன் போட்டு வந்தேன். சினிமாவுக்கா? சுவாமி படம் தானே? சாமி படம் இல்லப்பா, பூதம் படம். எக்ஸாசிஸ்ட். எக்ஸாசிஸ்ட்னா அந்த மந்திரவாதி, பேய் ஓட்டி. நம்ம ஊர்ல அந்த பாட்டுல அப்படின்னு சொல்லி வேப்பலை எடுப்பாங்களே, அந்த மாதிரி வெளிநாட்டுல வேப்பலை எல்லாம் இல்லாம பேயை விரட்டுறவங்களுக்கு பேரு எக்ஸாசிஸ்ட். சூப்பர் படம். அப்படியே அதுல ஒரு பொன் குழந்தைல கலர் கலரா வாந்தி எல்லாம் எடுக்குமா? ஆமா. ஐயோ வேண்டாம்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னையா வாந்தி எடுக்க சொன்னா? ஏதோ ஒரு குழந்தை வாந்தி எடுக்க போகுது. லட்சுமி ஆஷன் பாப்பறியா? ஆமா. அரஞ்சு கொண்டு குடும்பப்படுவா. அந்த படத்தை பார்த்து அவ பயந்து வச்சாலாம் என்னடா பண்றது? இவ்வளவு பார்த்து மத்தவங்க பயப்படாத இருந்தா ஓகே தானே? என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் ஒண்ணும் வரல. என்னடி விளையாடுற? டிக்கெட்லாம் வேற வாங்கி வச்சு தெரியுமா? இருக்கு வாங்கிட்டியா? ஆமா. இத கொண்டா. டிக்கெட்டியா? இன்னைக்கு சூரிய கிரகணம். ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை சேவிங்கோ. கண்ட படத்தை பார்த்து கெட்ட அலையாத. சரிப்பா. என்ன இது? டிக்கெட்டை கிழிச்சு போட்டு போற? கிழிச்சு போட்டா என்னடி? இதோ இருக்குது பார், ஒரிஜினல் சினிமா டிக்கெட். எப்படினா? எப்படியா? உங்க அப்பா எனக்கு ஒரு செக் கொடுத்திருந்தார். அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு அதைத்தான் அப்பாட்ட கொடுத்தேன், கிழிச்சிட்டேன். ஐயோ, அப்பா கொடுத்த செக்க கிழிச்சு போட்டாரா? அப்ப எங்க அப்பா கொடுக்க வேண்டிய பணம்? ஆமா, உங்க அப்பா செக் கொடுத்தா உடனே பணம் கைக்கு வந்துருமா? பேங்க்ல இருந்து 6 தடவை செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அதான் எங்க அப்பா கிட்ட கொடுத்து கிழிக்க சொன்னேன். உங்க அப்பா என்னால கிழிக்க முடியலையே. பாருங்க. வாடி பாக்கிய தியேட்டர்ல பேசிக்கலாம். அப்ப சரி. அப்பா என்னடா? அப்பா நீ தான் சொன்னியா எக்ஸாசிஸ்ட் படம் போக வேண்டாம், அது பேய் படம் அப்படின்னு. அதனால என்ன பண்ணிட்டோம், சூரிய கிரகணமா இருக்கு, நல்ல ஒரு பக்தி படம் போயிட்டு வரலான்னு. அதுல வந்து இந்த கோயில் கோபுரம், அப்புறம் நீச்சல் குளம், இது கோயில் குளம் அதெல்லாம் காட்டுறாங்களாம். ஆமா, படத்தோட பேர் என்னடா? இது ஜெகன்மோகினி. அம்மா தாயே ஜெயமாலினி.